ஓம் முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னை நினைத்து ஒரு பெண் அழுது கொண்டிருக்கின்றார். என்னை நினைத்தா? எதற்காக? யார் அழ வேண்டும் என்று பல கேள்விகளை நீ என்னிடம் அடுக்கடுக்காக வைத்து கொண்டிருக்கின்றாயாம். அனைத்திற்கும் உனக்கு விடை தருகின்றேன். இதை பொறுமையாக கேள் தங்கமே. எதற்காக என்னை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாய் என்று கேட்டாய் அல்லவா? நீ எத்தனை பேர் மனதை காயப்படுத்தி இருக்கின்றாய் என்று உனக்கு தெரியுமா? ஆனால் என் தங்கத்திற்கு எதுவுமே தெரியாது என்று எனக்கு தெரியும். யாரையும் நான் எந்தவித காயமும் படுத்தவில்லை, யாருக்கும் துரோகம் இழைக்கவில்லை. பின்பு எதற்காக என்னை நினைத்து ஒருவர் அழுது கொண்டிருக்கின்றார்? மற்றவர் அழும்படி நான் என்ன தவறு செய்தேன் என்கின்றாயா? நீ எந்த தவறும் செய்யவில்லை தங்கமே. சில வருடங்களுக்கு முன்பு உனக்கு அந்த பெண்ணுடன் நட்பு ரீதியாக இருந்தது. அந்த பெண்ணும் நீயும் நட்பாக பழகி கொண்டிருந்தீர்கள். சில காரணங்களினால் உங்களுடைய நட்பு அப்பொழுது பிரிந்து விட்டது. அந்த நட்பை நீ எளிதாக கடந்து வந்து விட்டாய். ஆனால் அந்த பெண்ணோ வாழ்க்கையில் உன்னை போல ஒரு உண்மையான ஒருவரை நான் கண்டதில்லை என்று நினைத்து ஒவ்வொரு நாளும் மனதை வருத்தி கொண்டு அழுது கொண்டிருக்கின்றார். நான் அவருடன் இருக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருந்தேன். என்னுடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் அவருடன் மட்டுமே பகிர்ந்து கொண்டேன். அவர் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் துணை வருவார் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இப்படி பாதியிலேயே சென்று விட்டாரே என்று நினைத்து அந்த பெண் உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றார். யாரென்று உனக்கு புலப்படவில்லையா தங்கமே? நான் பல பேருடன் நட்பு வைத்திருக்கின்றேன். இதில் நீங்கள் யாரையப்பா சொல்கிறீர்கள் என்று கேட்கின்றாயா? சற்று நன்றாக யோசித்து பார் தங்கமே. இல்லை என்றில் சில காலம் காத்து கொண்டிரு. நானே அந்த பெண்ணை உன்னிடம் வரவழைக்கத்தான் போகின்றேன். உன்னை அழைத்து பேசும்படி செய்யத்தான் போகின்றேன். அவர் உனது அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இத்தனை நாள் காத்து கொண்டிருந்தது பயனளிக்கவில்லை. இப்பொழுது அவரையே உன்னை தேடி நான் வரவழைக்கப் போகின்றேன். பிரிந்த உறவுகள் மீண்டும் இணையப் போகின்றீர்கள். நீ அந்த உறவை பார்க்கும் பொழுது புதிதாக உணரப் போகின்றாய். புதிய ஒரு நட்பாக பார்க்க போகின்றாய். எத்தனை காலம் கடந்து நான் உன்னை பார்த்தாலும் உன் மீது நான் வைத்திருக்கும் அன்பு ஒரு துளி கூட குறையவில்லை என்று அந்த உறவு கூறும் பொழுது உன் கண்களில் இருந்து கண்ணீரே வந்துவிடும். அந்த அளவிற்கு அந்த உறவு உன் மீது பாசம் வைத்திருப்பதை உன்னிடம் சொல்ல போகின்றது. இவை அனைத்தும் இன்னும் சற்று நாட்களில் நிச்சயமாக நடைபெற உள்ளது. அதற்கு தயாராக இரு. உன்னை நினைத்து அழுது கொண்டிருந்த அந்த பெண் இனி உன்னுடனேயே வாழ்க்கை முழுவதும் வரப்போகின்றார். ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.